உடச்சி ஊற்றின முட்டை குழம்புலேருந்து முட்டையை எடுத்து முட்டைக்கறி தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றின முட்டை குழம்புலேருந்து ஒரு முட்டையை எடுத்துக்கலாம். உடச்சி ஊற்றின முட்டை குழம்போட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது, மேலே ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. இதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கலாம். வெட்டி வச்ச முட்டையை கப்பில் சேர்த்துக்கலாம். சுவைக்கேற்ப உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தோசைக்கல்ல காய வச்சு ஒரு ஊத்தப்பம் ஊற்றிக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு மேலே கலந்து வச்சிருந்த முட்டை கலவையை ஊற்றிக்கலாம். தோசையை சுற்றி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். முட்டையை தோசையோட எல்லா பக்கமும் பரப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சுவையான முட்டை கறி தோசை தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.